நெய்வேலி பொறியியலாளர்கள் அறிவியலாளர்கள் கழகமும் உலகத் தமிழ் கழகமும் இணைந்து நடத்தும் மொழி பேரறிஞர் தேவநேய பாவாணர் அவர்களின் 73ஆம் நினைவு சொற்பொழிவு நிகழ்ச்சியின் தலைவர் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி இந்தியா நிறுவனத்தின் செயல் இயக்குனர் உரைநடையாலும் வழங்கிய பாட்டு வரிகளாலும் நம்மை வியந்து பார்க்க வைத்த ஐயா இரா மோகன் அவர்களே, இந்த அமைப்பின் தலைவர் நடராசு அவர்களே, அமைப்பின் செயலாளராக உள்ளத்தை இந்த விழாவில் வைத்தும் உடலை மருத்துவமனையில் வைத்தும் இதயம் எண்ணிக்கொண்டிருக்கிற நினைவுக்கு மட்டுமே இடம் கொடுத்து நேரில் வர இயலாத நிலைமையில் இருக்கிற செயலாளர் கென்னடி அவர்களே, என்னை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைத்த நெய்வேலியின் காளையங்களுடைய நினைவுக்கு வருகிற ஐயா அறவாடி அவர்களுடைய அருமை மைந்தர் மருத்துவர் இரா செந்தில் அவர்களே, இந்த மேடையில் பேசிய பெரியாரை இன்றைக்கும் உலகம் முழுவதும் ஏந்தி சென்று கொண்டிருக்கிற பெரியார் இயக்க முன்னோடி துரை சந்திரசேகரன் அவர்களே, இந்த மேடையிலே பேசிய பாவாளர் உருவாக்கிய உலகத் தமிழ் கழகம், அதை நாடு முழுவதும் அறிமுகப்படுத்துகிற ஒரு நல்ல மையமாக நெய்வேலியை உருவாக்கியது உலகத் தமிழ் கழகம். அந்த உலகத் தமிழ் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களாக இன்றைய செயலாளராக இருக்கின்ற நண்பர் மணிவண்ணன் அவர்களே, இதன் கண்ணிய தலைவர் ஐயா மகிழன் அவர்களே, முன்னோடியாக இருக்கிற ஐயா கரு நடராசு அவர்களே, கதிரொலி அவர்களே, உலகத் தமிழ் கழகத்தின் மற்ற பொறுப்பாளர்களே, எல்லோரும் சமூக இடைவெளி விட்டும் முக கவசம் அணிந்தும் இந்த விழாவிற்கு வருக என்று அச்சுறுத்திய நிலையிலும் கூட அரங்கிடருந்து வீற்றிருக்கும் அருமை தமிழ் உள்ளங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பாவாணரை பார்த்து பாவாணருக்கும் அழைத்தோம், இங்கே பாவேந்தர் படத்திற்கும் இன்றைக்கு அழைத்திருக்கிறோம். பாவேந்தரை நேரிலும் பார்த்தோம், பாவேந்தரை சிலையாகவும் பார்க்கிறோம். பாவேந்தருக்கு என்று ஒரு மணிமண்டபம் மதுரை மாநகரில் இங்கே தலைவர் அவர்கள் சொன்னார்களே, பாவேந்தர் அவர்களுடைய பெயரை தாங்கிய சென்னை அண்ணா சாலை மாவட்ட மைய நூலகம், அதை பார்த்துத்தான் பல பேருக்கு யார் அந்த பாவாணர், தேவடைய பாவாணர் உலகம் என்று போட்டிருக்கிறதே, எந்த கட்சியும் கட்சியில கிடையாது, எந்த ஜாதி தலைவர் அவருக்கு ஜாதியே கிடையாது, ஜாதியற்ற தமிழர் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய தமிழறிவாக மட்டுமே உலகின் பார்வை உயர்ந்து நிற்கும் மொழி பேரறிஞர் தேவநேய பாவாணர் இவர்தான். ஆதி மொழியின் அருமை தமிழன்றே போதி உலகுக்கு உணர்த்திடவே தீதின்றே ஆவண செய்வேர் அறிஞர் அண்ணாமலையின் தேவநேய பாவாணர். பாவேந்தர் பாரதிதாசன் அறிமுகப்படுத்தினார். தமிழில் தமிழ் சார்ந்த கன்னடம் தெலுங்கில் அமை கேரளம் துடுங்கில் ஆர்வம் கமழ்கின்ற ஆங்கிலத்தில் ஏனை அயல்மொழியில் வல்லுடைய பாங்கிலுளார் பாவாணர் போல் கேட்டவர் யார்? பாவேந்தர் பாரதிதாசன். புலமிக்கவரை புலமை தெரிதல் புலமிக்கவர் கேட்கலாம், நலமிக்க பூம்புரல் ஊர பொதுமக்களுக்கு ஆகாதே பாம்பரையும் பாம்பினகால். அறிவுடையோர் பெருமையை அறிவுடையவர்கள் தான் அறிவார்கள். புலமை செழிப்பு மிக்க பாவாணருடைய பெருமையை புலமை செழிப்பு மிக்க புரட்சி பாவேந்தர் பாரதிதாசன் தான் கேட்டார். பாவாணருடைய கருத்து என்பது ஒவ்வொரு மாந்தனுக்கும் 3 வேண்டும்: தன்மானம் வேண்டும், பகுத்தறிவு வேண்டும், நெஞ்சுரம் வேண்டும். இந்த 3ம் இருந்தால் மட்டுமே அவன் மாந்தனாக இருக்க முடியும் என்று சொன்ன காரணத்தில் அவர் அடைந்த இன்னர்களுக்கு எல்லை இல்லை, அளவு இல்லை. உண்மையை சொல்வது தவறா? அவருடைய கருத்தை அவர் சொல்கிறார், அதை மறுத்தால் நீங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். ஏன் அவருடைய பணிக்கு இடையூறு செய்கிறீர்கள்?
நாவடம் தீவுக்கு நந்தமிழே தாய் என்று கூவும் மதுவும் ஒரு குற்றமா? பாவிகளே, தேவனையற்கு செய்யும் தீமை செந்தமிழர் யாவர்க்கும் செய்வதே யார்? பாவேந்தர். பாவலருக்கு செய்கின்ற தீமை பாவலருக்கு செய்வதல்ல, செந்தமிழர் யாவர்க்கும் செய்வதேயா? அனைத்து தமிழர்களுக்கும் செய்யக்கூடிய இடுக்கட் அல்லவா, இடையூறு அல்லவா, அழிவு அல்லவா, அவமதிப்பு அல்லவா என்று கேட்டார். அந்த பாவாணரை அடையாளம் கொண்டு கொண்டவர்கள் புலமிக்கவரை புலமை தெரிந்த பெருமக்கள் தான். 1919 ஆசிரியர் பணியேற்ற பாவாணர் 1961 வரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே தான் இறுதியாக விடைபெற்றார். விடைபெறவில்லை, வெளியேற்றப்பட்டார். அப்பொழுதுதான் கேட்டார் பாவேந்தர் பாரதிதாசன், நாவடம் தீவு இந்தியா, இந்திய மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தாய்மொழி தமிழ் என்று சொல்வது தவறா? அதற்காகவா அவரை வழிவிட்டு நீக்குகிறீர்கள்? உங்களுக்கு என்று இருப்பது குடும்பம். நீங்கள் வாங்கிக் கொண்டிருக்கிற ஊதியம் 500 ரூபாய் வாங்குகின்ற நீங்கள் சமஸ்கிருதத்தின் உயர்வை ஒத்துக்கொண்டால் என்ன என்று கேட்டார் சுரேஷ்குமார் சட்டர்ஜி என்கின்ற அந்த துறையின் தலைவர். ஆமா, எனக்கு மனைவி உண்டு, மக்கள் உண்டு, வறுமை உண்டு, கூடவே மானமும் உண்டு என்று சொன்னதனால் வெளியேற்றப்பட்டார் பாவாணர். நாவடம் தீவுக்கு நந்தமிழே தாய் என்று கூறினார், அதனாலே வெளியேற்றப்பட்டார். 61-19 எப்பொழுது இங்கே தரங்கத்தில் இருக்கிற யாருமே பிறக்காத காலம். எல்லோருமே முகக்கவசம் அணிந்து வந்திருக்கிறோம், பாதுகாப்போடு வந்திருக்கிறோம். உடல் நலத்தை பாதுகாப்பது எவ்வளவு முகாமையோ அதே போல மொழி நலத்தை காப்பது முகாமை. நெய்வேலியிலே கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். நெய்வேலியில் நிலத்தை அகழ்ந்து நிலக்கரி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். நிலத்தை அகழ்வது போல மொழியை அகழ்ந்து உண்மைகளை எடுத்துச் சொன்னவர் தான் மொழி பேரறிஞர் பாவாணர். அந்த மொழி பேரறிஞர் பாவாணர் 1919 தன்னுடைய ஆசிரியர் பணியை தொடங்கி 61 முடிக்கிற வரைக்கும் அவருக்கு கிடைத்த பட்டம் ஒரே ஒரு பட்டம் தான். அந்த ஒரே ஒரு பட்டத்தை வழங்கியவர் தந்தை பெரியார். அவர்தான் திராவிட மொழி நூல் ஞாயிறு. மொழி ஞாயிறு என்ற பட்டம் அவருக்கு யாரும் கொடுக்கவில்லை. வழங்கப்பட்ட பட்டம் திராவிட மொழி நூல் ஞாயிறு என்பதுதான். அதை சுருக்கி சொன்னோம். நாம் சொல்வதற்கு நிலமாக இருக்கிறது என்பதனாலேதான் கும்பகோணத்தை குழந்தை என்றோம், சிதம்பரத்தை தில்லை என்றோம், ராமநாதபுரத்தை முகவை என்றோம், திருநெல்வேலியை நெல்லை என்றோம், சென்னப்பநாயக்கன்பட்டினத்தை சென்னை என்றோம், திராவிட மொழி நூல் ஞாயிறு என்பதை மொழி ஞாயிறு என்றோம். வழங்கப்பட்ட பட்டம் திராவிட மொழி நூல் ஞாயிறு என்பதுதான். 1957 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27 நாள் சேலம் மாநகரிலே கொடுத்தார். தன்மானத்தோடு நெஞ்சுரத்தோடு பகுத்தறிவோடு பணியாற்றுகின்ற ஆசிரியர் பெருமக்கள் யார் என்று அளந்து பார்த்த பெரியார் 2 பேரை கண்டுபிடித்தார். ஒருவர் வை பொன்னம்பலனார், அவருடைய பெயரோ கனகசபை. கனகசபை என்ற பெயரை கனகம் என்றால் பொன், சபை என்றால் அம்பலம், பொன்னம்பலம் என்ற பெயரை மாற்றியவர் மறை மலை அடிகள். நான் படித்தது இங்கே சொன்னார்களே, என்னை அறிமுகப்படுத்திய மருத்துவர் இரா செந்தில் அவர்கள் சொன்னார்களே, அரசு கல்லூரியிலே படித்தேன், மாநில முதல் மாணவராக நான் தேர்ச்சி பெற்றேன். அந்த கல்லூரியிலே படித்தவர் தான் அந்த கனகசபை. உடன் பயின்றவர் தான் மறைமலடிகளுடைய மகன் மறை திருநாவுக்கரசு. 2 பேரும் ஒன்றாய் படித்த அந்த நட்பின் காரணமாக தம்முடைய தந்தையை பார்க்க மறை திருநாவுக்கரசு இந்த கனகசபையை அவர் சைவப்பழம். எப்பொழுதுமே நெற்றி முழுக்க விபூதி, உடல் முழுவதும் விபூதி, கழுத்தலை உத்தராட்ச கொட்டை, இப்படித்தான் இருப்பார். அப்படிப்பட்ட அந்த கனகசபையை அழைத்து சென்று மறைமலடிகளிடத்திலே பல்லாவரம், சென்னை பல்லாவரம் வரலாறு என்பது வியப்பா இருக்கும். மறைமலடிகள் அவர்கள் படித்தது என்பது வெறும் 9ஆம் வகுப்புதா? மறைமலை அடிகளை நிறைந்தவர் வளர்த்தவர் மணங்குள நினைந்திடுக, அவரது மாண்படி புகழ்ந்திடுக. குறைமிகு ஆங்கிலம் மறைவட மொழியோடு பொய்தமிழ் பேரறிஞர், தனித்தமிழ் தோற்றிய ஓரறிஞர், கரைமிகு இந்தியை முறையற பூத்திய கயமையை விளக்கியவர், தமிழினை கசடர துளைக்கியவர். துறைமிகு ஆங்கிலம் மறைவட மொழியோடு பொய்தமிழ் பேரறிஞர். அப்பேற்பட்ட பேரறிஞர் அவர் படித்தது 9ஆம் வகுப்பு தான். அவருக்கு விருப்பம் வடமொழி படிக்க வேண்டும், சமஸ்கிருதம் படிக்க வேண்டும், 2மே இல்லை. ஆங்கிலத்தில் சான்ஸ்கிரிட் படிக்க வேண்டும் என்று அவருக்கு விருப்பம். அவர் படிக்க சென்ற பொழுது கேட்டார், ஒரு கோத்திரம் என்ன? அவருக்கு நமக்கு கோத்திரம் கிடையாது. சாதியை சொன்ன உடனே சூத்திரனுக்கு நான் தேவ பாஷையை சொல்லிக் கொடுக்க மாட்டேன் என்று ஆசிரியர் அவரை துரத்தி விட்டு விட்டார். ஆசிரியர் துரத்திய பொழுது அவருடைய நண்பர் அந்த சிறுவன், அந்த இளைஞர் அதே வகுப்பு தான், பிராமண வகுப்பை சேர்ந்தவர் தான், பார்ப்பன வகுப்பை சேர்ந்தவர் தான்.
அவர்தான் வெளியிலே அழுது கொண்டிருந்த அன்றைக்கு வேதாச்சலத்தை தான் பின்னால் வேதம் மறை, அசலம் மலை, மறை மலை, சுவாமி அடிகள், மறைமலை அடிகள் என்று பின்னாலே மாற்றிக்கொண்டார். அவரிடத்துல ஏன் வேதாசலம் அழுகிறேன் என்று கேட்ட பொழுதுதான் என்னுடைய கீழ்ச்சாதி பிறப்பின் காரணமாக எனக்கு வடமொழி சொல்லிக் கொடுக்க மறுத்துவிட்டார் ஆசிரியர். அழாதே, எனக்கு ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கிற அதே சமஸ்கிருத பாடத்தை உனக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன், நீ எனக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடுப்பாயா? அந்த வயதிலே அவருக்கு ஆங்கிலம் ஒன்றாய் தெரியும், மறைமலடிகளுக்கு ஆங்கிலம் ஒன்றாய் தெரியும், பாவாணனுக்கு ஆங்கிலம் ஒன்றாய் தெரியும். பாவாணவருடைய அப்பா ஆசிரியர், அம்மா ஆசிரியர். எனக்கு என்று ஒரு கனவு உண்டு, ஆக்ஸ்போர்ட். பாவாணன் அப்படி சொல்ல மாட்டார். எருதந்துறை பல்கலைக்கழகத்தின் ஆங்கில பேராசிரியராக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். 8 வயதிலேயே நான் ஷேக்ஸ்பியர் நாடகங்களை படிக்க தொடங்கிவிட்டேன். 8 வயதிலேயே லத்தீன் மொழியை படிக்க தொடங்கிவிட்டேன். சொல்கிறவர் யார்? பாவாணர். ஏதோ மொழி தூய்மை அடிப்படையிலே தூய மொழியிலே நல்ல தமிழிலே பேசுகின்றவர்களை பார்த்தால் இவர்களுக்கு ஆங்கிலமே தெரியாத மொழி இருக்கிறது, இவர்களுக்கு தமிழை தவிர எதுவுமே தெரியாத மொழி இருக்கிறது என்று கூட பல பேர் நினைத்திருப்பார்கள். எல்லாம் தெரிந்தவர்கள் தான் நடந்தவர்களை பேசுவார்கள். நிறை குடம் ததுப்பார், குறை குடம் ஒத்தாடும். ஒத்தாடுகிறவரை பார்த்து சொல்லணும். அதே போலத்தான் மறைமலடிகள் சின்ன வயதிலேயே ஆங்கிலத்தை படித்தவர், மிக நன்றாய் படித்தவர். வேதாசலம், நீ எனக்கு ஆங்கிலம் சொல்லிக் கொடு, நான் உனக்கு வடமொழி சொல்லிக் கொடுக்கிறேன் என்று அந்த இளைஞர் சொன்ன அந்த அடிப்படையிலேதான் அன்றாடம் கேட்டு வந்த வடமொழி பாடத்தை சொல்லிக் கொடுப்பார் அந்த இளைஞர். வேதாசலம் கேட்டுக் கொள்வார். இவருக்கு தெரிந்த ஆங்கிலத்தை அந்த இளைஞருக்கு சொல்லிக் கொடுப்பார். இப்படித்தான் தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் மூன்றிலும் புலமை பெற்றார் மறைமலை அடிகள். உலக தமிழ் கழகம் என்ற ஒரு அமைப்பை 68 உருவாக்கிய பொழுது இந்த அமைப்பினுடைய தலைவராக யார் இருக்க வேண்டும் என்ற பேச்சு வந்து திருச்சி அசோகா உண்டிச்சாலையிலே. இந்த அமைப்பு இது தனித்தமிழ் இயக்கம். இதற்கு நிரந்தர தலைவர் மறைமலடிகள் மட்டுமே. மறைமலடிகளுடைய ஆளுயர படத்தை வைத்து விடுங்கள், வேறு யாரும் தலைவர் அல்ல, நாம் அனைவரும் உறுப்பினர் மட்டுமே என்று சொன்னவர் பாவாணர். ஐயா, அப்படியெல்லாம் வைக்க முடியாது, யாரோ ஒருவர் தலைவர் என்று அறிவிக்க வேண்டும். தலைவர் என்ற பதவி பெறுவதற்கு எத்தனை வகையான சண்டையை பூசலை பார்க்கிறோம்னா, அவரும் வருகின்ற தலைவர் பதவி வேண்டாம், நிரந்தர தலைவர், ஒரே தலைவர் மறைமலடிகள் மட்டுமே. ஆளுகிற படத்தை வைத்து விடுங்கள், போதும், படம் மட்டும் போதும், அதை நம்ம வழி நடத்தும் என்று சொன்ன பாவாணர். அப்படி இயக்கம் நடத்த முடியாது என்று பெருஞ்சித்திரனார் தலைமையிலே தன்னுடைய திருமணத்தை நடத்தி கொண்ட ஐயா மீரன் அவர்கள் இங்கே இருக்கிறார், அம்மா அவர்கள் வந்திருக்கிறார். இப்படி பல பேருடைய வரலாற்றோடு கலந்த அந்த பெருஞ்சித்திரனார் தான் வலியுறுத்தினார், ஒரு தலைவர் வேண்டும், நீங்கள் தான். அப்படித்தான் உலக தமிழ் கழகத்துக்கு பாவாண தலைவரானார், நிரந்தர தலைவர், இந்த இயக்கத்தை தோற்றுவித்த தலைவர் மறைமலை அடிகள். அவரிடத்திலே சென்ற பொழுதுதான் கனகசபை, உங்களுடைய வெண்பற்கள் முத்துப்போல் இருக்கின்றன, சிரிக்கின்ற பொழுது அழகாக சிரிக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய பெயர் தான் எனக்கு கேட்பதற்கு அருவருப்பாக இருக்கிறது. மறைமலை ஏன் கனகம் என்றால் வடமொழி, அதை நீங்கள் நல்லது உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள். கனகம் பொன், சபை பொன்னம்பலம், அப்படித்தான் பொன்னம்பலம் ஆனார். அதே போலத்தான் இவருடைய பெயரும் தேவ நேசன் என்பதுதான். ஐயா அவர்கள் சொன்ன தலைவர் அவர் அழகாக சொன்னாரே, தேவ நேசன் என்பதுதான். பாவாணருடைய படத்தை பாருங்கள். பாவாணர் வாழ்ந்தார், 79 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அவர் பாவாணரும் தமிழும் என்ற தலைப்பிலே பொறியாளர்களும் அறிவியலாளர்களும் சேர்ந்து நடத்துகிற அமைப்பும், இதற்கென்று ஒரு அறக்கட்டளையை, பாவாணர் பெயரிலே ஒரு அறக்கட்டளையை உருவாக்கிய உலக தமிழ் கழகம். அதற்கு முன்னின்று உழைத்த அறவாழி அவர்கள். அவருடைய மகன் தான் இரா, அப்பா பெயரோ அறவாழி. இவர் எப்படி இராசெந்திரகனார் என்றால் அவருடைய இயற்பெயர் ராமநாதன், அதனாலே இவர் இராசெந்திலாக இருக்கிறார். இயற்பெயர் தான். இங்கே ஐயா மிகிரன் இருக்கிறார், இவர்களை சட்டப்படி மாற்றிக் கொண்டவர். அவருடைய பெயரோ ஏழுமலை தான். பெற்றோர் வைத்த பெயர், பெற்றோர் வைத்த ஏழுமலை, இங்கே தமிழ்மலை, அவர் ஏழுமலை. இருந்தாலும் அந்த பெயரோ மிகிரன். இப்படி பலரும். ஐயா சுப்பையா இருக்கிறார், அவர் வைத்துக் கொண்ட பெயரோ கதிரொளி. இப்ப எங்களுக்கெல்லாம் வந்து சிக்கல் இல்லை, நாங்கள் எல்லாம் 2ஆம் தலைமுறை. எனக்கு பெயர் வைத்தவர் தந்தை பெரிஹா. கௌரவமணி என்ற பெயருடையவர்கள் 60 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் யாரை பார்த்தாலும் பெரும்பாலும் அந்த பெயர் பெரியார் வைத்த பெயராகத்தான் இருக்கும். அப்படித்தான் நாங்கள் பெயர் வைத்துக் கொண்டோம். இவர்கள் எல்லாம் மாற்றிக்கொண்டவர்கள். கனகசபை தான் பொன்னம்பலமானார், மறைமலை அடிகளால் அப்படி மாற்றப்பட்டார். இவர் தேவநேசனாகத்தான் இருந்தார். பாவாணவர் தமிழ் என்று சொல்லுகிற பொழுது அதிலே வந்துவிடும். நேசன் என்பதுதான். பாவாணவர்கள் தேவ நேயன் என்று மாற்றிக்கொண்டார். அது வடமொழியிலே போகிற பொழுது நேசன் நேயனானது போல நேயன் நேகனாகிவிடும். நேகனுக்கு முன்னாலே ஒடிஸ் போட்டுக் கொள்வார்கள், சிநேகன். அதுதான் சிநேகன். அன்பு, நட்பு என்று பொருள்தான்.
சொல்லுக்குள் சொல்லாய்ந்து சொற்பொருளில் வேறாய்ந்து எல்லைக்கு எடுத்துரைக்கும் இணையற்ற மொழியறிஞர் பாவாணர். ஒரு சொல்லை கேட்டவுடன் 1000 சொற்கள் அறிவியன பொழிகின்ற அனைத்து மொழி பெருஞ்செல்வன் பாவாணர். 17 மொழி தெரியும், எழுத்தண்ணி படித்தவர். அவருடைய தமிழ் வரலாறு நூலிலே 52 மொழிகளுக்குரிய எடுத்துக்காட்டுகளை காட்டியிருப்பார். அவருடைய பெயரே பேசுவே பாகாணரும் தமிழும் என்றால் அவருடைய பெயர் பேசும். தேவ நேசனெங்கே தேவநேயன், நேயனெங்கே நேகன், நேகனெங்கே சிநேகன், சிநேகன் தான் இஸ்நேகன் என்று போடுவார்கள். நாம் அதை சிநேகன் என்று போடுகிறோம். அவற்றையெல்லாம் ஆங்கிலத்திலேயே பார்க்கலாம். என்ன கை இப்படி இருக்குது, மெதுமெதுன்னு இருக்குது என்போம். அதுபோல மென்மையாக இருக்கிற வடைக்கு பெயர் மெதுவடை என்போம். அந்த மெத்து என்பதுதான் ஆங்கிலத்திலே மெத்துக்கு முன்னால் ஒரு இஸ் போட்டு விடுங்கள், ஸ்மூத். பிழ என்போம். பிழ என்பதற்கு முன்னால் ஒரு இஸ் போட்டு விடுங்கள், ஸ்பிரிட். துப்பு என்பதற்கு முன்னால் ஒரு இஸ் போட்டு விடுங்கள், ஸ்பிட். நிலா அகழ்வாய்வு நடத்துகின்ற நெய்வேலியை போல மொழி அகழ்வாய்வு நடத்துகிறவர் பாவாணர். மொழியை அகழ்ந்து உண்மைகளை சொன்னவர் அவர். அப்பொழுதுதான் தெரியும் எல்லாவற்றையும் இட் இஸ் ஆர்ஜின் ஃப்ரம் தமிழ். ஆங்கிலேயர் ஒழுங்காக எழுதியிருக்கிறார். ஒரு இசுதான். நாம் நடப்போம், நமக்கு கால் இருக்கிறது. பாம்புக்கு கால் உண்டா? பாம்பின் கால் பாம்பறியும். அதுக்கு கால் இருக்கிறது யாருக்கும் தெரியாது. அந்த பாம்பு நகர்ந்துதான் செல்லும். நகர்ந்து செல்வதனாலே அதற்கு பெயர் நாகம் என்றோம். நாகத்திலே விகுதி எடுத்து விட்டால் நாக்கு முன்னால் ஒரு இஸ் போட்டு விட்டால் சிநேகி. பாபாளருடைய பெயர் விருதா. தேவநேயன் தான், தேவநேசன் தான் தேவநேயன். ஆனால் அவருக்கு வழங்கப்பட்ட ஒரு சான்றிதழிலே அவருடைய ஆசிரியர் மாசிலாமணி என்பவர் நல்ல பாட்டு எழுதுகிறீங்களே. இங்கே நம்முடைய ஐயா பெரம்பலூருக்காரர்களே இருக்கிற குறும்பலூரிலே ராஜீவ் அவர்களுக்கு மகனாக பிறந்த ஐயா மோகன் அவர்கள் ஒரு கவிதை நூலையை கொடுத்தார். கவிதையை இங்கே எழுதி காட்டினார். இப்படி கவிதை நன்றாக எழுதுகிறீர்களே என்று அவருக்கு ஆசிரியர் மாசிலாமணி கொடுத்த பட்டம் தான் கவிபாணன், தேவநேச கவிபாணன். நாங்கள் எல்லாம் புலவர் படித்திருக்கிறோம் என்றால் இந்த புலவர் என்பதும் படிப்பு என்பதும் தமிழாசிரியர்களுக்குரிய தகுதியாக வந்தது பின்னால். அதற்கு முன்னால் பள்ளி வந்து விட்டது ஆங்கிலேயரால். ஆனால் பள்ளியிலே நடத்துவதற்கான தமிழாசிரியர் கிடையாது. தமிழாசிரியர்களுக்கு என்று ஒரு பாடம் கிடையாது, படிப்பு கிடையாது, கல்லூரி கிடையாது, கல்வி முறையே கிடையாது. யாரேனும் ஒரு கவிராயர் இடத்திலே போய் ஒரு சான்று வாங்கி வந்தால் போதும், அந்த சான்றை வைத்துக் கொண்டே இவருக்கு ஆனாவங்க சொல்லிக் கொடுக்க தெரியும், இவருக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க தெரியும் என்று அவர் சான்று கொடுத்து விட்டால் அவர் தமிழாசிரியர் ஆகிவிடலாம். அப்படி தமிழாசிரியர் ஆனவர் தான் நம்முடைய சந்திரசேகர பாவலர் ஈமு சுப்பிரமணிய பிள்ளை. ராவண காவியத்துக்கு காப்பிய வடிவம் கொடுத்தவர். அப்படி தமிழாசிரியர் ஆனவர் தான் மகாகவி தேசிய கவி பாரதியார். மதுரையிலே சேதுபதி பள்ளியிலே அவர் ஒன்றும் புலவர் படித்தவர் அல்ல. அப்படி தமிழாசிரியர் ஆனவர் தான் 9வது மட்டுமே படித்த மலை அடிகள். அவருக்கு சான்றிதழ் கொடுத்தவர். நமது அத்தனை பேருடைய காதலும் பள்ளி பருவத்திலையும் சரி, அரசு விழாக்களிலும் சரி, இன்றைக்கும் காதலை எடுத்துக் கொண்டிருக்கிறதே அந்த பாடல். நீராறும் கடல் கொடுத்த நிலமடந்தை கீழில் ஒழுகும் அந்த பாடலை எழுதிய பே. சுந்தரனார் அவர் வழங்கிய சான்றிதழை கொண்டுதான் 9ஆம் வகுப்பு படித்த மலை அடிகள் அவர்கள் கிறித்தவ கல்லூரியின் பேராசிரியரானார். வரலாறு வியப்பு. அவர் எம்ஏ படிக்கவில்லை, பிஏ படிக்கவில்லை, பிஏ ஹானர்ஸ் படிக்கவில்லை என்பது பல பேர் நம்ப மறுப்பார்கள். 9ஆம் வகுப்பு படித்தவருக்கு அன்றைக்கு சான்று கொடுத்தார் போது ஒரு அறிஞர் பே. சுந்தரனார் தான் கொடுத்தார். மனோன்மணியை எழுதிய பே. சுந்தரனார் வழங்கிய சான்றிதழை கொண்டுதான் கிறித்தவ கல்லூரியினுடைய பேராசிரியரானார் மறைமலை அடிகள். அவருடைய மாணவர்கள் யார் யார் என்று கேட்டால் உங்களுக்கு வியப்பா இருக்கும். மறைமலை அடிகளுக்கு எதிரணி தலைவராக இன்றைக்கு பேசப்படுகின்ற ஒருவர் வையாபுரி பிள்ளை என்பவர்தான். வையாபுரி பிள்ளை மறைமலை அடிகளுடைய மாணவர். 1938 மொழிக்கு வரை நடத்தியவர் தந்தை பெரியார். பெரியார் சொன்னார், நான் படித்திருப்பது 4ஆம் வகுப்பு மட்டும்தான், இது தமிழுக்கான போர், அதனால் தமிழறிஞர்கள் தான் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் என்று. அதுதான் பெரியார். நான் களப்பணியாளர், மக்களை கூட்ட தெரிந்தவன், போராட தெரிந்தவன், வெற்றி பெறும் வழியை சிந்திக்க தெரிந்தவன். ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கு அறிஞர்கள் முன்னே நிறுத்தப்பட வேண்டும், நிறுத்துங்கள் என்றார். அப்படி நிறுத்தப்பட்டவர் தான் மறைமலை அடிகள். கூட நிறுத்தப்பட்டவர் தான் நாவலர் சா. சோமசுந்தர பாரதியார், சுப்பிரமணிய பாரதியாருடைய வகுப்பு தோழர். 2 பேருக்கு கிடைத்த பட்டம் பாரதி பட்டம். பாரதி என்றால் சரஸ்வதி என்று பொருள். சரஸ்வதியே உன் உருவத்தில் வந்திருப்பது போல் வந்திருக்கிறாயே, உன் பெயர் என்ன? சுப்பிரமணியம். உன் பெயர் என்ன? சோமசுந்தரம். சரஸ்வதியே முருக இப்படி ஒரு பையனாக வந்திருப்பது போல் தெரிகிறது. இன்று முதல் நீ சுப்பிரமணிய பாரதி, இன்று முதல் நீ சோமசுந்தர பாரதி என்று பட்டம் கொடுத்தவர் விருதை சிவஞான யோகி.
நான் இருக்கின்ற கோவைக்கு அருகிலே இருக்கின்ற அவிநாசி, அந்த அவிநாசிக்கு அதெல்லாம் இங்கே இருக்கிற நம்முடைய கூத்தக்கா செயலர் அவர்கள் மணிவண்ணன் நன்றாக அறிவார். அந்த அவிநாசியை சேர்ந்தவர் தான் விருது சிவஞான யோகி. அவர் கொடுத்த பட்டம் தான் பாரதி. சுப்பிரமணிய பாரதி 39 வயதில் இறந்து போனார். சோமசுந்தர பாரதி மதுரையிலே வழக்கறிஞராக இருந்தார். 70 வயதுக்கு மேலும் வாழ்ந்தார். மறைமலை அடிகளோடு சேர்ந்து 38 முடி போராட்டத்தை வழிநடத்திய சோமசுந்தர பாரதியும் மறைமலை அடிகளுடைய மாணவர். பாவாணருக்கு இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை, ஆய்வு நூல் எழுதுகின்ற பெரும் வாய்ப்பை, உலகு தழுவிய அறிமுகத்தை, அதற்கான நல்ல சூழலை உருவாக்கி கொடுத்தவர் சேலத்திலே நகராட்சி கல்லூரியுடைய முதல்வராக இருந்த ராமசாமி கவுண்டர். சேலம் கல்லூரி சிறந்த ராமசாமியின் ஞானம் பரவு தமிழ் ஆராய்ச்சியில் ஒளியேற்றும் தேவனையனே கே. பாவாணர் எந்த இடத்திலுமே தன்னுடைய பெயரை சொல்ல மாட்டார், தன்னுடைய பெருமையை சொல்ல மாட்டார். தேவனையன் எங்கே, சீர்த்த தமிழ் தொண்டங்கே, பாவு தமிழ் நூற்பங்கே பார் என்பார். சேலம் கல்லூரி சிறந்த ராமசாமி என்று ராமசாமி கவுண்டர் என்று அவருக்கு பெயர். இங்கே நம்முடைய ஐயா அவர்கள் அறிமுறை ஆற்றினாரே நாமத்தோடு, அப்படித்தான் ராமசாமி கவுண்டரே இருப்பார். ராமசாமி கவுண்டர் நெத்தியில் நாமத்தோடு தான் இருப்பார். ஒரு மணி நேரம் வைணவ வழிபாடு செய்வார். ஆனால் அவர் பெரியாரின் தொண்டர். பக்தி என்பது பெரியாருக்கு இடையூறே கிடையாது. மனிதரை நேசித்தால் போதும், தமிழரை நேசித்தால் போதும், ஒடுக்கப்பட்ட மக்களை நேசித்தால் போதும். இதுதான் பெரியார். அவர் மதச்சின்னங்களை காட்டி வெறுத்தவர் அல்ல. ராமாயணத்துக்கு எதிர்ப்பாய் ராவணகாவியை பாடிய புலவர் குழந்தை. அதே அப்படிப்பட்ட அந்த ராவணனுடைய பெயரை தாங்கி ஐயா கூட இங்கே அந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறார். புலவர் குழந்தை அவர்கள் முழு பகுத்தறிவாளர். அவருக்கு முன்னோடியாக இருந்த இன்னொரு பகுத்தறிவாளர் தான் தமிழ் மரபர் வை பொன்னம்பலனார். ஆனால் அந்த பொன்னம்பலனார் மறைமலை அடிகளை பார்த்த பொழுது உடல் முழுவதும் விபூதியோடு தான் இருந்தார். பிறகுதான் அவருக்குள்ளே ஏற்பட்ட மாற்றம். நாங்கள் படித்த அரசு கல்லூரியிலே படித்த அந்த கனகசபை மறை திருநாவுக்கரசு கடைசி வரைக்குமே அவர் சிவனிய பற்றாளர் தான். கனகசபை என்ற இந்த பொன்னம்பலத்தின் திருமணத்தை நடத்தி வைத்தவரே அவருடைய வகுப்பு தோழர் தான், மறை திருநாவுக்கரசு தான். அந்த பொன்னம்பலம் இந்த தேவநேய கவிவாணம் என்பதைத்தான் பாவாணர் மாற்றிக் கொண்டார். பாவாணர் என்ற பட்டம் அவருக்கு யாரும் கொடுக்கவில்லை. எப்படி தேவநேசனை தேவனையில் என்று மாற்றிக் கொண்டாரோ அப்படித்தான் மாசாமணி ஆசிரியர் வழங்கிய கவிவாணன் என்ற பட்டத்தை தேவநேய பாவாணன் என்று மாற்றிக் கொண்டார். அவரை வைத்துக் கொண்டார்களா? அவர் வைத்துக் கொண்ட பெயர் தான் பாவாணர் என்பது. அந்த பாவாணருக்கும் பொன்னம்பலனாருக்கும் தான் 57ஆம் ஆண்டு மக்களுக்கு பயன்படுகின்ற தமிழாசிரியர்கள், மானமுள்ள மனிதர்களை உருவாக்கக்கூடிய தன்மானமுள்ள தமிழாசிரியர்கள் என்ற அடையாளம் கண்டு கொண்ட தந்தை பெரியார் சேலத்திலே விழா எடுத்தார். பொன்னம்பலனாருக்கு பட்டம் கொடுத்தார். தமிழ் மரபர் பொன்னம்பலனார். அந்த தமிழ் மரபர் பொன்னம்பலனாருடைய மாணவர் தான் பெருஞ்சித்திரனார். தமிழ் மரபர் பொன்னம்பலனாருடைய மாணவர் தான் சிலம்பொழி செல்லப்பன். தமிழ் மரபர் பொன்னம்பலனாருடைய மாணவர் தான் பெரியார் சிந்தனைகள் தொகுத்த வே ஆணை முத்து. நல்ல ஆசிரியர்கள் இருந்தால் பொறுப்புள்ள சமூகத்தை உருவாக்க முடியும் என்பதற்கு அடையாளம் எல்லாம். அப்படி அந்த தமிழ் மரபர் என்ற பட்டத்தை வழங்கினார். இன்னொருவர் நம்முடைய பாவாணருக்கு வழங்கினார் பெரியார். திராவிட மொழிநூல் ஞாயிறு பட்டம் வழங்கினார். 2 பேருக்கும் அதோடு விடவில்லை, 500 ரூபாய் பணமுடிப்பும் கொடுத்தார். 50 ரூபாய் பவுன் கொடுத்த காலத்திலே 500 ரூபாய் என்றால் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் எத்தனை லட்சம் என்று. அப்படி கொடுத்தார். 500 ரூபாய் பணமுடிப்பும் கொடுத்து திராவிட மொழிநூல் ஞாயிறு என்ற பட்டம் பாவாணருக்கு 57. தமிழ் மரவர் பட்டம் பொன்னம்பலனாருக்கு. இப்படி அவர்களுக்கு 57 கொடுக்கப்பட்ட பட்டம் தான். 67 வரை பாவாணருக்கு அந்த ஒரே பட்டம் தான். 67 தான் மதுரையிலே மொழி பேரறிஞர் என்ற பட்டம் வழங்கப்பட்டது. 71 தான் செந்தமிழ் ஞாயிறு என்ற பட்டம் வழங்கப்பட்டது. செந்தமிழ் ஞாயிறு என்ற பட்டத்தை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்தவர் குன்றக்குடி அடிகளார் அவர்கள். குன்றக்குடி அடிகளார் விழா ஏற்பாடு செய்து விட்டார். வள்ளல் பாரி வாழ்ந்த பரம்பு மலையில் ஏற்பாடு. அது விழா பாரி விழாவிலே செந்தமிழ் ஞாயிறு பட்டம் வழங்குவதற்கு முதலமைச்சர் கலைஞர் வருகிறார். வருகின்ற பொழுது மேடைக்கு வந்த பாவாணர் அவர்கள் அப்படியே அமர்ந்திருக்கிறார். ஐயா முதலமைச்சர் அவர்கள் கொஞ்சம் ஏந்திரிங்க. மன்னர்களை விட புலவர்கள் மேலானவர்கள் என்பது நம்முடைய தமிழ் மரம். கந்திருந்தவர் அவர் தான் ஓடோடி
இருந்தாலும் மனதுக்குள்ள அவருக்கு ஒரு குறுகுறுப்பு இருந்தது. பிறகு அதே கலைஞர் தான் பாவாணரை செந்தமிழ் சொற்புறப்பியல் பேரகர முதலி திட்ட இயக்குநராய் அமர்த்தினார் 74. செந்தமிழ் ஞாயிறு பட்டம் கிடைத்தது 71 பரம்பு மலையில். செந்தமிழ் சொற்புறப்பியல் பேரகர முதல் எட்டிமாலஜிக்கல் ஹிஸ்டரி டைரக்டர், அவருடைய டைரக்டர் இயக்குநராக பாவாணரை கலைஞர் தான் அறிவித்தார். அறிவிக்கப்பட்ட இடம் திருவாரூர். அங்கேதான் திருவிக்கா அவர்களுடைய சிலை திறப்பு விழா. அந்த விழாவை முன்னின்று நடத்தினவர் புலவர் சரவண தமிழர், தாசா தமிழர். பல பேருடைய பெயர்களை எல்லாம் நினைவுபடுத்திக் கொண்டே வருகிற பொழுதுதான் வியப்பாக இருக்கும். நேற்று நான் கோவையிலே புறப்பட்டு கோவையில் இருந்து அப்படியே வந்த பொழுது விருத்தாசலம் முதுகுன்றம் தான் விருத்தாசலம் ஆகிவிட்டது. அப்படியே வந்த பொழுது அடுத்த ஊரை பார்த்தேன் முதனை. இந்த முதனையிலே தானே நான் எழில்மைகள் இருந்தார். எழில்மைகள் தானே நம்முடைய தரங்கை பன்னீர்செல்வத்தை நறுந்துணர் புத்தகத்தை போட்டார். அப்படியே நெய்வேலி நகரியத்துக்குள்ளே வந்து இந்த நகரியத்திலே தானே 34 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் வந்தது. அப்பொழுது பார்த்தது, அப்பொழுது இருந்த அறவாழி எங்கே, அப்பொழுது இருந்த தங்கவேல் எங்கே, அப்பொழுது ஒவ்வொருவராக அப்படியே வணக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறார். அப்படித்தான் சரவண தமிழன் இங்கே என்ற கேள்வி தோன்றுகிறது. இல்லை, 76 நெருக்கடி நிலை காலத்திலே தமிழாசிரியர் பணியிலே இருந்து வெளியேற்றப்பட்டவர், வேலை நீக்கம் செய்யப்பட்டவர் சரவண தமிழர். அவருடைய பெருமைகள் எல்லாம் நினைவுபடுத்தப்படவில்லை. பாவாணர் என்பவர் எப்படி தன்னுடைய கொள்கைக்காக நெஞ்சோலம், தன்மானம், பகுத்தறிவு இவற்றுக்கான பல தொல்லைகளை ஏற்றாரோ அந்த வரிசை நீண்டது. அது பாவாணரோடு முடிந்துவிடக்கூடிய ஒன்று அல்ல, முடிந்துவிட்டதும் அல்ல. அந்த சரவண தமிழர் வேலை நீக்கம் செய்யப்பட்டார். அந்த சரவண தமிழர் நடத்தியதுதான் திருவிக்க சிலை திறப்பு விழா. சிலை திறப்பு விழாவின் தலைவர் குன்றக்குடி அடிகளார். அதிலே பேசியவர் நேய பாவாணர். பாவாணர் பேசினார். பாவாணர் பேசியதை அமைச்சர் மண்ணை நாராயணசாமி அவர்களும் முதல்வர் கலைஞர்களும் வியந்து கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். பிறகுதான் ஐயா நீங்க என்று முதலமைச்சரை பேச அழைத்தார்கள். இது தமிழ்நாடு அரசு, தமிழை நாடும் அரசு. பாவாணரை நாங்கள் உயர்த்தாவிட்டால் யார் உயர்த்துவார்கள்? செந்தமிழ் சொற்புறப்பியல் பேரகர முதலி திட்டத்தின் இயக்குநராக அறிவிக்கப்படுகிறார் பாவாணர் என்று அறிவித்தார். அங்கெல்லாம் கைவலிக்க தட்டினோம். சின்ன குழந்தை போல இருக்கைக்கு மேலே நின்று கொண்டு ஆடினோம். காரணம் எங்களுக்கு நீண்ட கால கனவு. பாவாணருக்கு எப்படியாவது இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து விடாதா என்று கிடைக்கவில்லை. 74 தான் கிடைத்தது. பிறகு அந்த ஆண்டு கலைஞருடைய பிறந்த நாள் விழா வந்த பொழுது அன்றைக்கு வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநராக இருந்த சிலம்புலி செல்லப்பன் அவர்கள், ஐயா வாங்க, எதற்கு முதலமைச்சர் கலைஞருக்கு பிறந்த நாள் விழா இருக்கட்டுமே, நீங்கள் சேசுவர் திட்டத்தினுடைய இயக்குநர், அவரை பார்த்து நாம் ஒரு வணக்கம் செலுத்திவிட்டு மாலை அணிவித்து விட்டு வருவோம் என்று வற்புறுத்தி அழைத்து சென்றார்கள். செல்லுகிற வழியிலேயே ஒரு மாலை வாங்கி கொண்டார்கள். மாலை வாங்கி கொண்டு சென்று முதல்வர் கலைஞரை பார்த்து, ஐயா நீங்க போடுங்க என்று கலைஞரிடம் கொடுக்கிற பொழுது பாவாணர் உடனே மாலை வாங்கி கொண்டார். இந்த மாலை வாங்கி வந்த செலவு செல்லப்பனுடையது, போடுகிற கை வண்டினே கலைஞர் விழுந்து சிரிச்சார். பாவாணர் இப்படி ஒரு குழந்தையா இருக்கிறார், இப்படி ஒரு குழந்தையா இருப்பார்னு நினைக்கிறேன். அவர் குழந்தை தான், அறிவு குழந்தை. இத்தனை மொழிகளும் இங்கே பொறியாளர்கள் இருக்கிறார்கள். விஸ்வேஸ்வரையா படம் வைத்திருக்கிறோம். விஸ்வேஸ்வரையா உருவாக்கியதுதான் மேட்டூர் அணை. மேட்டூர் அணை உருவாக்குவதற்கான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தவர் பாவே மாணிக்க நாயகர். நாயகர் பாவே மாணிக்க நாயகர். விஸ்வேஸ்வரையா பெயர் எல்லாருக்கும் தெரியும். ஆனா பாவே மாணிக்க நாயகர் பெயர் தெரியுமா? அவர் தான் பாகல்பட்டி ஜமீனை சேர்ந்த பாவே மாணிக்க நாயகர். அந்த மாணிக்க நாயகர் திருக்குறள் வல்லுனர். நம்முடைய ஐயா மகன் ஐயா அவர்களைப் போல மொழி இலக்கிய ஈடுபாட்டோடு இங்கே இருக்கிற நம்முடைய பெருமக்கள் எல்லாரும் பொறியாளர்கள் தான், எல்லாரும் அறிவியலாளர்கள் தான். அவர்களுடைய துறையிலும் இந்த அரங்கத்தில் அவர்களை கேட்பதும் பேசுவதும் ஆங்கிலம் தான். இங்கே இப்படிப்பட்ட தமிழ் என்பது அதிகான மட்டும்தான் உங்களுக்கு எல்லாம். பாவே மாணிக்க நாயகர் அவ்வளவு பெரிய பொறியாளர். அந்த பொறியாளர் பாவே மாணிக்க நாயகர் பேசுகின்ற தமிழ் தூய தமிழ். எந்த ஒரு சொல்லை கேட்டாலும் உடனே அதற்கான தனித்தமிழ் சொல்லை சொல்வார். அவர்தான் மேட்டூர் அணைக்கான இடத்தை தேர்வு செய்து கொடுத்தவர். பிறகு அணை கட்டுகின்ற பொறுப்பு விஸ்வேஸ்வரையா அவர்களுக்கு சென்று விட்டது. அவர் பொறியாளராக இருந்தார். நெடுஞ்சாலைத்துறையினுடைய மாநில பொறுப்பில் இருந்தார், தலைமை பொறுப்பில் இருந்தார். அவர் பெரியாருடைய வீட்டிலே வாடகைக்கு இருந்தார் ஈரோட்டிலே. மாணிக்க நாயகரோடு பேசிதான் நான் திருக்குறள் மீது பட்டுக்கொண்டேன் என்று பெரியார் சொல்லுவார். பொறியாளர் பாவே மாணிக்க நாயகர் தான் திருக்குறள் பற்றை பெரியார் அவர்களுக்கு ஏற்படுத்தினார். அன்றைக்கு திருக்குறள் என்பது விலக்கி வைக்கப்பட்ட நூல்.
திருக்குறள் இருக்கிற வீடு விருத்திக்கு வராது, திருக்குறள் படிக்கின்ற மக்கள் முன்னேற மாட்டார்கள் என்று ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அந்த திருக்குறளுடைய பெருமையை சொன்னவர் பொறியாளர் பாவே மாணிக்க நாயகர். நம்முடைய பொறியாளர் அறிவியலாளர் சங்கம் அந்த பாவே மாணிக்க நாயகருடைய ஒரு படத்தை வைக்க வேண்டும். நெய்வேலி கலையாவது அதனை நிறைவேற்ற வேண்டும். அவர் மூலம்தான் பெற்றார், பெரியார் பெற்றார், திருக்குறள் பற்றை பெற்றார், திருக்குறள் மாநாடு நடத்தினார். பிறகுதான் திருக்குறள் பாடநூலிலே வந்தது. அது பாடநூலிலே வைப்பதற்கு காரணமாக இருந்தவர் அன்றைய கல்வி அமைச்சர், நான் இருக்கிற கோவையைச் சேர்ந்த அவினாசலிங்கம் செட்டியார். பெரியார் நடத்திய போராட்டத்தின் காரணமாக வைத்தார். இப்படி பாவாணர்களுக்கு பின்னால் இருக்கின்ற இந்த கால்கள் இருக்கிறதே, அவர் பெரியாரை ஒரு காலாக, மறைமலையடிகளை ஒரு காலாக கொண்டு எழுந்து நின்றவர் தேவநேய பாவாணர் அவர்கள். தமிழின மீட்பர் மூவர் என்று சொல்வார் பாவாணர். தமிழின மீட்பர் மூவர். ஒருவர் அறநெறி பெரியார் திருவள்ளுவர், இன்னொருவர் தமிழ்நெறி பெரியார் மறை மலை அடிகள், இன்னொருவர் தன்மான பெரியார் தந்தை பெரியார் என்றுதான் முப்பெரியார் ஒரு பாடலை எழுதியிருக்கிறார். பின்னால் 71 பின்னால் அவர் எழுதிய ஒரு மடநிலைதான் அந்த தமிழின மீட்பர் மூவர் என்பதை நால்வராக்கிவிட்டார். அந்த மடல் யாருக்கு எழுதியது என்றால் நெய்வேலிக்கு. நெய்வேலியிலே உலக தமிழ் கழகமும் பாவாணர் தமிழ் குடும்பமும் நிறுவி பாவாணர்களுடைய பெருமையை அன்றைக்கு பறைசாற்றிக் கொண்டிருந்தார்களே. அறவாழி ஐயா அவர்களும், அங்குவாளன் ஐயா அவர்களும், நடராச ஐயா, அப்படி பலரும். அதிலே அறவாழி ஐயா அவர்களுக்கு எழுதிய மடலிலேதான் தமிழின மீட்பர் நால்வர், வள்ளுவர், மறைமலை அடிகள், பெரியார், நான். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடனே எப்படி மறைமலை அடிகளுடைய படத்திற்கு இங்கே மாலை போட்டோமோ, அதே போல நெய்வேலிக்குள்ளே நுழைந்தவுடனே உலக தமிழ் கழகத்தினுடைய கிளைக்கு சென்று வள்ளுவர் கோட்டத்திற்கு சென்று வள்ளுவருக்கு மாலை அணிவித்தோம். அந்த வள்ளுவர் சிலையை திறந்து வைத்தவர் இளங்குமரனார், இரா இளங்குமரனார். அவர்தான் பாவாணருக்கு எழுதப்பட்ட மடல்களை எல்லாம் தொகுத்து 2 தொகுப்பாக போட்டிருக்கிறார். பாவாணர் கடிதங்கள் 1, பாவாணர் மடல்கள் 1. யாத்திரையும் பாவாணருக்கு எழுதியவை அல்ல, பாவாணர் எழுதியவை. அதிலே 2வது தொகுப்பு தான் பாவாணர் மடல்கள். அது கிடைத்தால் படித்து பாருங்கள். நெய்வேலியை பற்றிய பெருமை தெரியும், எப்பேற்பட்ட ஊரிலே இருக்கின்றோம் என்ற பெருமை தெரியும். 1 லட்சம் மக்களுக்கு மேலே இருக்கின்ற நெய்வேலி 30,000 பேருக்கு மேல் ஒரு காலத்திலே பணியாற்றிய, 5,000 பேருக்கு மேல் பொறியாளராக பணியாற்றிய, இன்றைக்கு அந்த எண்ணிக்கையை இல்லை குறைந்தாலும் உணர்வு குறையாமல் இருக்கிற நெய்வேலி எப்பேற்பட்ட நீண்ட வரலாறுடையது. இன்றைக்கு நான் பேசிக் கொண்டிருக்கிற தேவநேய பாவாணர் நினைவு சொற்பொழிவு கூட 24வது சொற்பொழிவாகத்தான் நடந்திருக்க வேண்டும். சென்ற ஆண்டு இந்த நோய் தொற்றின் காரணமாகத்தான் 1 குறைந்து 24வது நினைவு சொற்பொழிவு 23வது சொற்பொழிவாக நடந்து கொண்டிருக்கிறது. எந்த ஒன்றிலுமே நாங்கள் 30 ஆண்டுகளாக, 40 ஆண்டுகளாக, 50 ஆண்டுகளாக இவற்றை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதிலே பெருமை இல்லை. தொன்மையிலே எந்த பெருமையும் இல்லை, தொடர்ச்சியில் தான் பெருமை இருக்கிறது. எந்த பெருமையும் தொடர வேண்டும். நேற்றுக்கு நீங்கள் தொலைக்காட்சியிலே பார்த்திருப்பீர்கள், செவ்வாய்க்கோளுக்கு சென்றது நாசா அனுப்பிய ஏவுகணை. வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொரு குழந்தைக்கும் நீங்கள் எந்த ஒரு ஆங்கில சொல்லுக்கும் இணையான தமிழ் சொல்லை அறிமுகப்படுத்துங்கள். எந்த ஒரு தமிழ் சொல்லுக்கும் இணையான ஆங்கில சொல்லை அறிமுகப்படுத்துங்கள். தமிழும் ஆங்கிலமும் முகாமை ஒன்றுக்கும் தெரிய வேண்டும். இன்றைக்கு பல குழந்தைகளுக்கு தமிழ் பேச தெரியும், எழுத தெரியாது. காரணம், அது படிக்கின்ற முதல் மொழி சமஸ்கிருதம், இந்தி, ஜெர்மனி, பல்வேறு வகையாக படிக்கிறார்கள். தமிழை அறியாத ஒரு மக்கள் கூட்டம் பெருகி இருக்கிறது. நாளைக்கு உலக தாய்மொழி நாள் உலகமே கொண்டாடுகிறது. அந்த உலக தாய்மொழி நாள் கொண்டாடுவதற்கு அதிக உரிமை உடையவர்கள் யார் என்று கேட்டால் இந்த அரங்கத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது ஐயம். வங்காளத்தில் வங்க மொழியினுடைய உரிமைக்காக ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க. அதனாலேதான் ஐநா சபையினுடைய கல்வி பிரிவு யுனெஸ்கோ பிப்ரவரி 21ஆம் நாள் நாளை உலக தாய்மொழி நாளாக அறிவித்து என்றுதான் பல பேர் சொல்லக்கூடும். ஆனால் அதிகமான உரிமை உடையவர்கள் தமிழர்கள் என்கிறோம். காரணம், தமிழன் ஒரு தேசிய இனமாய் ஜாதி கடந்து மதம் கடந்து தமிழன் என்ற ஒரே உணர்வோடு எழுந்து நின்று போராடியது 1வது மொழி போரில் 1938 கட்டாய இந்தி பாடத்தை எதிர்த்து நடந்த போர். அது நடந்தது 1 நாள் அல்ல, 1 வாரம் அல்ல, 1 மாதம் அல்ல, 1.5 ஆண்டு கால போர். அந்த போரிலே தான் நிறுத்தப்பட்டவர்கள் மறைமலை அடிகளும் அவருடைய மாணவர்
நாவலர் சோமசுந்தர பாரதி, மறைமலடிகளுடைய மாணவர் தான் டி கே சிதம்பரநாதன் முதலியார், மறைமலடிகளுடைய மாணவர் தான் சொன்னேனே பாவாணருக்கு சிறந்த பணிவாய்ப்பை வழங்கிய சேலம் ராமசாமி கவுண்டர், வையாபுரி எதிரணியில இருந்தாலும் அவர் மறைமலடிகளுடைய மாணவர் தான். 38 மொழிப்போரை வழிநடத்தியவர் 2 பேராயிருந்தாலும் ஒருவர் ஆசிரியர் ஒருவர் மாணவர். சோமசுந்தர பாரதி மாணவர், மறைமலடிகள் ஆசிரியர். அந்த மொழி போராட்டம் வெற்றி பெற்றது நாளைதான். 1940 பிப்ரவரி 21ஆம் நாள் கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்டது. கட்டாய இந்தி அகற்றப்பட்டது. இந்தி படிக்கலாம், எந்த மொழியும் படிக்கலாம், யாருக்கும் தடை இல்லை. அன்றைக்கு இருந்த கல்விச் சூழல் தெரிந்தால்தான் புரியும். அன்றைக்கு முதன் மொழி என்பது ஆங்கிலம், ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். நான் ஆசிரியர், கல்வித்துறை என்பது எங்களுக்கு தெரியும். இங்கே கல்வித்துறை என்பது அறிவிக்க இருக்கிறார், துறை சொல்லுகிறார் இருக்கிறார், ஆசிரியர் பெருமக்கள் பல பேர் இருக்கக்கூடும். இங்கே கல்வித்துறை என்பது அறிவிக்கமானது 1831 தான். அதற்கு முன்னால் நமக்கு ஏது படிப்பு? சின்ன அறிவிலி பெரிய அறிவிலி என்ற 2 ஆண்டு தான் திண்ணை கல்வி மட்டும்தான். முறையான கல்வி முழுமையான கல்வி என்பது நமக்கெல்லாம் கிடையாது. ஆங்கிலேயர் தான் வழங்கினான், 31 வழங்கினான். அப்பொழுதுதான் கல்வித்துறை என்பது உருவானது. அதற்கு பிறகுதான் தமிழாசிரியர் தேவைப்பட்டார். ஒரு சான்று பெற்றுவிட்டால் தமிழாசிரியர் ஆகிவிடலாம் என்ற நிலைமையெல்லாம் அதற்கு பின்னாலே வந்தது. ஆனால் அன்றைக்கு கல்வி முழுவதும் ஆங்கிலத்தில் என்றுதான் இருந்தது. 1920 தான், 1920 நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 1920 தான் 8ஆம் வகுப்பு வரை தமிழில் படிக்கலாம், 8க்கு மேல் ஆங்கிலத்தில் படிக்கலாம் இருந்தது. 38 மொழிப்போர் நடத்தினார் பெரியார். மறைமலடிகளின் சோமசுந்தர பாரதியாரை முன்னே நிறுத்தி போராடினார். 1940 பிப்ரவரி 21 கட்டாய இந்தி ஒழிக்கப்பட்டது. அன்றைக்கு முதன் மொழி கட்டாயம் ஆங்கிலம், செகண்ட் லாங்குவேஜ் 2வது மொழி சமஸ்கிருதம் கட்டாயம், 3வது மொழி இந்தியும் கட்டாயம். அதைத்தான் நிறுத்தாரு. தமிழ் எங்கே? தமிழ் விருப்ப பாடம் அன்றைக்கு. தமிழை கட்டாயமாக்காமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் அன்றைக்கு நடந்த போராட்டம். அந்த தமிழ் பயிற்று மொழியானது 38 பெரியார் நடத்திய போராட்டத்தால் உயர்நிலை பள்ளி முழுவதும் தமிழ் பயிற்று மொழி அறிவிக்கப்பட்டது 38. இந்த வரலாறு எல்லாம் பேசப்படவில்லை. 1920 வரை 8ஆம் வகுப்பு வரை தான் இருந்தது. 38 ஆண்டு வரை 9, 10, 11 அன்றைக்கு 11 வரைக்கும் உயர்நிலை பள்ளி ஆங்கிலம் தான் இருந்தது. அதிலேயும் 11ஆம் வகுப்பு வரை தமிழ் பயிற்று மொழி வந்தது. பெரியார் நடத்திய முதலாவது மொழிப்போர் வெற்றியின் காரணமாக அந்த மொழிப்போர் வெற்றி கிடைத்த நாள் நாளை. இப்பொழுது சொல்லுங்கள், உலக தாய்மொழி நாளை கொண்டாடுவதற்கான அதிகமான உரிமையை படைத்தவர்கள் யார்? இந்த வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டும். பிப்ரவரி 21ஆம் நாள் 1940ஆம் ஆண்டு 38 தொடங்கிய போராட்டம் 1.5 ஆண்டு காலம் தொடர்ந்த போராட்டம் வெற்றி பெற்றது. கட்டாய இந்தி மட்டும் மாற்றப்படவில்லை, தமிழ் பயிற்று மொழியாக்கப்பட்டது. உயர்நிலை பள்ளி முழுவதும் தமிழிலே சொல்லுகிற பொழுதுதான் அவளை சிலைக்கு விலங்கிட்டு சென்றார்கள் என்போம். விலங்கு என்றால் என்னப்பா? விலங்கு என்ன தெரியாது, இந்த கையை எப்படி கூட்டிட்டு போவாங்க, அது அல்ல. விலங்கு என்பது குறுக்கே, கையை 2ஐயும் குறுக்கே வைத்து அதில் சங்கிலி போட்டு சென்றால் விலங்கிட்டு சென்றார் என்றால் குறுக்கே கட்டுவது. விலங்கு என்றால் குறுக்கே. அதே போல நாம் மனிதர்கள், நாம் குறுக்கே வளரக்கூடாது, நாம் உயரமாக வளர்வோம். ஆனால் விலங்கு குறுக்கதான் வளரும். குறுக்கே வளர்வதனால் அதற்கு பெயர் விலங்கு. சொற்களுக்குள்ளேயே வைத்திருக்கிறோம், வரலாற்றை வைத்திருக்கிறோம். ஞானம், ஞாடுதல் என்றால் தொங்குதல். பூமி என்பது எப்படி இருக்கிறது? தொங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த பற்றுக்கோடும் இல்லாமல் எதன் மேலும் உட்காராமல் ஞாடுதல், ஞானம் என்பது தொங்கிக் கொண்டிருக்கிறது. இதைத்தான் பாவாணருடைய தமிழ் சொல்லும். அறிவியலோடு சொல்லும், பொறியியலோடு சொல்லும். அறிவியலை பொருத்தி பார்த்தால் அது பொறியியல், பொறியியலை அப்ளிகேஷன் அப்ளை பண்ணி பார்த்தால், பொருத்தி பார்த்தால் அது தொழில்நுட்பம். ஆனால் அறிவியல் என்ற சொல் சென்னை பல்கலைக்கழக பேரகராதியிலே ஒரு இடத்துல கூட கிடையாது. அறிவியல் என்ற சொல்லே கிடையாது. ஏன்? பாவாண தமிழினுடைய தேவை எப்பொழுதுதான் புரியும். எல்லா இடத்திலும் போராட்டம். விஞ்ஞானம் இருக்கட்டுங்க, அறிவியல் வேண்டாம், உங்களோட வச்சுக்கோங்க. விஞ்ஞானம் தான், வேதியியல் கிடையாது, ரசாயனம் தான், இயற்பியல் கிடையாது, பௌதிகம் தான், பரப்பளவு கிடையாது, விஸ்தீர்ணம் தான், முக்கோணம் கிடையாது, திரிகோணம் தான். இதெல்லாம் இருந்தது, படித்திருப்பீர்கள். எப்படி மாற்றப்பட்டது? பாவாண தமிழினுடைய தேவை எப்பொழுதுதான் தெரியும். செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பப்பட்டது எது? ராக்கெட் என்பார். அது குழந்தைக்கு தெரியும். ஆனா குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏவுகணை,
அந்த ஏவுகணை சுமந்து சென்றது என்ன? சேட்டலைட். தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும். செயற்கைக்கோள். செயற்கைக்கோள் எங்கு சென்றது என்ன? வாகனம். பாதை கண்டறியும் வாகனம், பாத் ஃபைண்டர். இப்பொழுதுதான் தெரியும் நம்முடைய பாதைதான் ஆங்கிலத்தில் பாத். டிகிரியை எடுத்து விடுவார்கள். நம்முடைய மைதானம் இந்தியிலே மைதான், நம்முடைய மங்களம் இந்தியிலே மங்கள், நம்முடைய குங்குமம் இந்தியிலே கும் கும். நல்லா கொடுத்து புளிய வச்சு தீபம் தீப். ஒரு மொழியினுடைய விகுதி அழிக்கப்படுகிறது என்றால் அந்த மொழி அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்ற பொருள். நேற்று வரை கணேசன், இப்பொழுது பெயர் கணேஷ். நேற்று வரை கார்த்திகேயன், இப்பொழுது பெயர் கார்த்திக். நேற்று வரை மகேசன், இப்பொழுது பெயர் மகேஷ். மக்கள் குரலே மகேசன் குரல் கிடையாது, மகேஷ் குரல். மக்கள் குரலே மகேசன் குரல் என்றோமே, அது சிவபெருமான் என்ற பெயர் எப்படி இருக்கிறது தெரியுமா? சிவபெருமான் என்றால் சிவனுக்கு சிவன், சிவந்தவன். நெருப்பை கண்டு வணங்கினோம், நீரை கண்டு வணங்கினோம். அதனால் நாம் சிவனையும் மாயோன் திருமாலையும் வணங்கினோம். சிவனுடைய நிறம் சிவப்பாய் இருக்கும் நெருப்பை போல, மாயோனுடைய நிறம் நீலவண்ணம். நீலவண்ண கண்ணா வாடா என்பதுதானே பாடல். காரணம், மழையை கொடுப்பது மேகம், மேகத்தின் நிறமும் நீலம். மேகத்துக்கான நீரை கொடுக்கின்ற கடலும் நீலம். நீல நிறம், வானுக்கும் கடலுக்கும் நீல நிறம், அதுதான் நீல வண்ணம். அப்படி வந்ததுதான் நீல வண்ண வழிபாடு, மாயோர் வழிபாடு. சிவனுடைய வழிபாடு நெருப்பு வந்தால் போதும், அனுமதி கேட்காமலே அடுத்த வீட்டுக்கு வரும், அது எல்லாவற்றையும் சாப்பிட்டு. அதைத்தான் பாவாணர் சொன்னார். நெருப்பு வந்த பின் அனைத்து பயன் இல்லை. நெருப்பு வந்த பிறகு நீங்கள் கடலையே திருப்பி விட்டாலும் மீண்டும் வீட்டை திருப்ப முடியாது பழைய உருவத்திற்கு. அறிவுடையார் ஆவது அறிவார், அறிவிலா அகுதறி கல்லாதார். வருமுன் காப்பது அறிவுடைமை. அறிவுடையார் ஆவது அறிவார். நாளை நடப்பதை இன்றைக்கே நடக்க வேண்டும். பிக் புஷ் எங்கே? தட் லாங்குவேஜ். மேன்கள் எங்கே? தட் லாங்குவேஜ். கேள்வி எங்கே? தட் லாங்குவேஜ். அவையெல்லாம் என்ன மொழிகள்? செத்து போன மொழிகள். மொழி சாகுமா? மொழி வருமா? எப்படி செத்தது? எந்த மொழிக்கு அந்த மொழி பேசும் இனத்தினாலும் இடமில்லையோ அந்த மொழி சாகும். மொழி செத்தால் மொழி பேசுகிற இனம் சாகும். இனம் வாழும் நாடு சாகும். அது மனித இனமாக இல்லாமல் மந்தையாக மாறிவிடும். யார் வேண்டுமானாலும் ஓட்டி கொண்டு செல்லலாம். அப்படித்தான் மொழிகள் அணிந்தன. இன்றைக்கு தமிழுக்கு அப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கிறது. மகேஷன் குரல் மகேஷ் குரலாக இருக்கிறது. சிவபெருமானுடைய பெயர் ஈஸ்வரன் என்றார்கள். ஈஸ்வரனை பரமேஸ்வரன் என்றார்கள். பரமேஸ்வரனை பரமேஷ் என்றார்கள். பரமேஷை ரமேஷ் என்றார்கள். சிவன் தான் ரமேஷ். இந்த செய்தி சிவனுக்கு தெரிந்தால் அவருடைய முக்கண்ணை அவர் பயன்படுத்தலாம். ரமேஷ் அவன் எனக்கு பேர் வச்சிருக்கேன் என்று முக்கண்ணி திறந்து சிவபெருமான் கோவப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பெயர்களை எல்லாம் மாற்றுகிறார். அங்கேதான் அப்பொழுதுதான் தெரியும் ஏவுகணை இருந்தது. ஏவுகணை செயற்கைக்கோளை சுமந்து சென்றது. செயற்கைக்கோள் வாகனம், வாகனத்துக்கு பேர் பாதைக்கு பெயர் பாத். ஆங்கிலத்தை இன்றைக்கு பார்த்துதான் PATH AI விகுதியை எடுத்துட்டோம். பாத் ஃபைண்டர். அந்த பாத் ஃபைண்டர் 4 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த செவ்வாய் டேட்டுக்கு போனது போல 4 ஆண்டுகளுக்கு முன்னால் செவ்வாய் கோளுக்கு. செவ்வாய் தெரியாது யாருக்கும், மார்ஸ் தான் தெரியும். மார்ஸ் சூரியனுக்கு அருகிலே இருப்பது எது? புதன். புதனுக்கு அடுத்திருப்பது என்ன? வெள்ளி. அடுத்திருப்பது என்ன? பூமி. புவி. உலகம். உலகம் என்று ஏன் பேர் வைத்தோம்? உள் என்ற வேர், ரூட் பாவம் சொல்வார். உள் என்ற வேரிலே பிறக்கின்ற அத்தனை சொற்களும் உருண்டை என்ற பொருளைத்தான் குறிக்கும். எதை வேண்டுமானாலும் சொல்லுங்கள். உலக்கை உருண்டையாய் உலா வந்தான், சுத்தி வந்தான். உலங்கு சுற்றி கொண்டே இருப்பது. உள் என்ற வேரிலே. இதுதான் பாவாணருடைய பெருமை. கொத்து கொத்தாய் சொற்களை காட்டுகின்றவர் பாவாணர். உலகத்தினுடைய முதல் மொழி எது? உலகத்தினுடைய மொழிகள் தோன்றிய வகை எது? தாமொழியில் மட்டுமே காட்ட முடியும். மெய்ப்பித்தவர் பாவாணர். இந்தியாவினுடைய முதல் பக்தி இலக்கியம் எது? பரிபாடல். இந்தியாவுக்கே முதல் சமய இலக்கியம் பக்தி இலக்கியம் பரிபாடல் தான்.